கடகராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோஜனதுரை புலிமிசைக்கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 9வது மாதம் மார்கழி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது சூரியன் தனுசு ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த மார்கழி மாதம். தனுசுங்கிறது குருவுடைய வீடு. குருவுக்கு இன்னொரு வீடு இருக்குது, மீனராசி. ஆனாலும் தனுசுல தான் மூலத்திரிகோணம் அடைவார். மூலத்திரிகோணம் அப்படின்னா அந்த கிரகம் அந்த இடத்துல இல்லைன்னா கூட அவருடைய ஆதிக்கம் நிறைந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ குருவுடைய முழுமையான ஆதிக்கம் நிறைந்த மாதம் இந்த மார்கழி மாதம். குரு தான், அதாவது காலச்சக்கரத்துக்கு குரு 9ஆம் இடம், அந்த குருவை சொல்லக்கூடிய இடம், பக்தியை சொல்லக்கூடிய இடம், தெய்வத்தை சொல்லக்கூடிய இடம். ஆக தெய்வத்துடைய அருள் நிறைந்த மாதம், இறைவனுடைய அருள் நிறைந்த மாதம் இந்த மார்கழி மாதம். நமக்கெல்லாம் எப்படி 4 to 6 பிரம்ம முகூர்த்தம் தினம் இரவு விடிய காலை சொல்லப்படுகிறதோ, அதுபோல் இது தேவர்களுக்கு விடியற் காலை பொழுது. அதாவது எப்படின்னா தேவர்களுடைய இரவு பொழுது காலம், தட்சிணாயனம்னு சொல்லுவோம் இல்லையா, ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரை. இப்போ இந்த தட்சிணாயனம் முடிய போகக்கூடிய டைம் இது. அப்போ முழுமையான இறைவன் அருள் பெறக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்திலே வீடு சம்பந்தமான எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதாவது வீடு கட்டுறதோ, கிரக ஆரம்பம், கிரக பிரவேசம், வாசல்கள் வைக்கிறதோ, அந்த மாதிரியான வீடு சம்பந்தமான எந்த வேலையும் செய்யக்கூடாது. மற்றபடி இந்த மாதம் 30 நாளுமே திருப்பாவை தினம் ஒரு பாசுரம் படித்து இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது அவங்க தெய்வத்தை விடியற் காலையிலே அதிகாலையிலே எழுந்து இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது அவருடைய அருளை எளிதாக பெறக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் 15ஆம் தேதி ஆஞ்சநேயர் ஜெயந்தி. அதாவது அன்றைய தினம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது சிறப்பு. அதுவும் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனியோட பாதிப்பு இருக்கு இல்லையா, கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் அந்த மார்கழி மாதம் 15ஆம் தேதி ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது சிறப்பு. அடுத்ததாக இந்த மாதம் 26ஆம் தேதி, மார்கழி மாதம் 26ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி. அன்றைய தினம் பெருமாள் கோவிலிலே பரமபத வாசலை கடந்து வாழ்க்கையை சொர்க்கமாக்கக்கூடிய நாள். அதாவது பெருமாள் வழிபாடு செய்வதற்கு சிறப்பானது அந்த வைகுண்ட ஏகாதசி. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம் 29ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம். அன்றைய தினம் நடராஜர் சிவபெருமானை வழிபாடு செய்வது செய்வதற்கு சிறப்பான நாளாகும். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதத்திலே கடகராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி, வாக்கு தனம் குடும்பஸ்தானத்து அதிபதி சூரியன் போய் 6ல் மறைகிறார். 6ஆம் இடங்கிறது நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் ஸ்தானம். 6ஆம் இடங்கிறது உத்தியோகஸ்தானம். ஆக இந்த 2ஆம் இடத்து அதிபதி 6ல் மறைகிறார் அப்படின்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலை இருக்கும். அப்போ வாக்கு கொடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். பணம் சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதாவது உங்களுடைய சொல் எதிரியை உண்டாக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். எப்போவுமே பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். ஏன்னா அது பெரிதுபடுத்தப்படும். நீங்கள் ஏதாவது சாதாரணமாக சொன்னால் கூட அது பெரிதுபடுத்தப்படும். ஏன்னா வாக்கில் கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும். பணம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் கண்டிப்பாக. ஏன்னா 2ஆம் இடம் குடும்பம், 6ஆம் இடம் எதிரி. அப்போ குடும்பத்தில் உள்ளவரை எதிரியாக மாறக்கூடிய அமைப்பு. அதனால் கண்டிப்பாக குடும்பத்தில் உள்ளவரிடம் கண்டிப்பாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்திலே அக்கறை செலுத்த வேண்டும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், அதாவது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், தைரிய ஸ்தானம், வீரிய ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து சொல்லக்கூடிய இடம். ஆக இந்த 3க்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன். உங்கள் ராசிக்கு இந்த புதன் 5ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். 5ஆம் இடத்துல எது வரைக்கும் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா 20ஆம் தேதி வரை செஞ்சிருக்கிறார். பிறகு அவரும் 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஆக பொதுவாக இந்த 3ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல செஞ்சரிப்பது யோகம். ஏன்னா இப்போ 3ஆம் இடத்து அதிபதிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சி 3ஆம் இடம். அவர் 5ல் இருக்காருன்னா 5ஆம் இடங்கிறது என்ன, புத்திரஸ்தானம், நம்மளுடைய சிந்தனை, செயல்திறன், பதவி ஸ்தானம், விளையாட்டு ஸ்தானம், புத்திரஸ்தானம். அந்த 5ஆம் இடம் என்பது திரிகோணஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம். அப்போ இந்த 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 3ஆம் இடத்து அதிபதினா இளைய சகோதர வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள், நம்ம எடுத்த காரியம் உடனடியாக நடக்கக்கூடிய அமைப்பு, ஒப்பந்தம், கையெழுத்து நம்மை தேடி வரக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிந்தனை செயல்திறன் தெளிவாக ஆகக்கூடிய அமைப்பு. தைரியஸ்தானம் 3ஆம் இடத்து அதிபதி தைரியத்தை கொடுக்கக்கூடியவர் இல்லையா, அவர் 5ல் இருக்காருன்னா புதிய தைரியம் பிறக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா குருவுடைய பார்வையிலையும் இருக்கார். அப்போ எதாக இருந்தாலும் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய, மனசு சம்பந்தமான ஒரு சிந்தனை சம்பந்தமான தெளிவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது.
அதே போல் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்து அதிபதி 5ல் இருக்காருன்னா பூர்வீகம் சம்பந்தமான ஒரு சில விரயங்கள், குழந்தைகளுக்காக புத்திரர்களுக்காக விரயம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்கும். அந்த 20ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 3க்கும் 12க்கும் கூடிய புதன் அவரும் 6ஆம் இடத்திலே சூரியனோடு சேர்ந்து மறைகிறார். அது கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா 3ஆம் இடத்து அதிபதி 6ல் இருக்கார் அப்படின்னா ஒப்பந்தம் அந்த சமயத்தில், அதாவது 20ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த ஒப்பந்தம் கையெழுத்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இளைய சகோதரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சகோதரியோ சகோதரனோ இளைய சகோதரத்திடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே போல் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், இல்லைன்னா பிரச்சனை ஏற்படுத்தும். அதே போல் பார்த்தீங்கன்னா இது இன்னொரு வகையில் யோகம். 12ஆம் இடத்து அதிபதியும் அவர் தானே. அப்போ 12ஆம் இடத்து அதிபதி 6ல் மறைகிறாருன்னா, ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்தில் மறைகிறாருன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அப்போ 12ஆம் இடங்கிறது என்ன? செலவு கட்டுக்குள்ளே இருக்கும். அதே போல் அலைச்சல் திருச்சல் இல்லாமல் இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான முயற்சி கைகூடும். இந்த மாதிரியான நல்ல பலனும் ஏற்படும். ஆக புதன் முற்பகுதியிலே மிக அற்புதமான 20ஆம் தேதி வரைக்கும் அற்புதமான பலன்களை தர இருக்கிறார். 5ஆம் இடங்கிறது காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறது. புதிய காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. புதன் நம்ம 20ஆம் தேதி வரைக்கும் மிகச்சிறப்பான பலன்களை தர இருக்கிறார். அதன் பிறகு கொஞ்சம் பலன் சரியில்லை. அதாவது கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முற்பகுதியிலே மிக சிறப்பாக இருக்கும், பிற்பகுதியில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி, 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகன, மனை, தாயார், சொத்து சுகஸ்தானத்து அதிபதி. 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம். 11ஆம் அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். 11ஆம் இடம் நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம். ஆக இந்த 4க்கும் 11க்கும் உடையவர் யார் அப்படின்னா சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 13ஆம் தேதி வரை. அப்போ 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரா? 4ஆம் இடத்து அதிபதி 7ல் சஞ்சரிப்பது யோகம். வீடு, வண்டி, வாகனம் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு. அசையா சொத்துக்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு. தாயார் வழி அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு. நண்பர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா கூட்டு தொழிலிலே வெற்றி, வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு, இந்த சமூகத்திலே புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடத்து அதிபதி 7ல் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பு, காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, குடும்பத்திலே அந்யோன்யம் ஓங்கக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கிறது. மூத்த சகோதரத்தால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கும். 7ஆம் தேதி ஏன்னா 7வது பார்வையை உங்கள் ராசியை பார்ப்பார் சுக்கிரன். கவர்ச்சி கூடும். ஒரு இளமை கவர்ச்சி, ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆனால் உங்கள் ராசிக்கு, ஏன்னா உங்கள் ராசியில் ஏற்கனவே செவ்வாய் இருக்கார் இல்லையா, அப்போ பிருகுமங்கல யோகமாக செயல்படும். ஆனால் 13ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி சனியோடு சேர்ந்து சஞ்சரிக்க போகிறார். இது ஒரு சிறப்பற்ற நிலை. 4ஆம் இடத்து அதிபதி 8ல் சஞ்சரிக்கிறாருன்னா வண்டி வாகனங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக வாகனம் இரவு நேர பயணத்தை தவிர்க்க வேண்டும். வாகனங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்தால் அதை எல்லாமே அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடணும். எத்தனாம் தேதிக்கு அப்புறம்? 13ஆம் தேதிக்கு அப்புறம் நில இட சம்பந்தமான பிரச்சனை வந்தால் அதை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடணும். தாயாருடைய ஆரோக்கியத்திலே அக்கறை செலுத்த வேண்டும். மூத்த சகோதரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரியான வலைதளங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். 13ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் 8ஆம் இடத்துல அஷ்டம சனியோடு சேர்ந்து மறைகிறார். அப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 5க்கும் 10க்கும் உடையவர். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம், புத்திஸ்தானம், பதவி, விளையாட்டு சொல்லக்கூடிய இடம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். 10ஆம் இடம் என்பது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை சொல்லக்கூடிய இடம். இந்த 5க்கும் 10க்கும் உடையவர் யார் அப்படின்னா செவ்வாய். உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசியிலே நீச்சமாகி சஞ்சரிக்கிறார். ஆனாலும் வக்கரமாகி சஞ்சரிக்கிறார். பொதுவாக ஒரு கிரகம் உச்சமாகி வக்கரமாயிடுச்சுன்னா நீச்ச பலனை செய்யும். நீச்சமாகி வக்கரமாயிடுச்சுன்னா அது உச்ச பலனை செய்யும். அப்போ செவ்வாய் வலுவான நிலையிலேயே சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசியிலே. அப்போ 5ஆம் இடத்து அதிபதி ராசியில் சஞ்சரிச்சாருன்னா யோகம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், மாத்தி யோசின்னு சொல்லுவாங்க. வக்கரம் அப்படிங்கிறது மாத்தி யோசி. அப்போ நில இட சம்பந்தமான யோகம், இயந்திரங்கள் மூலமாக வருமானம் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, அந்த காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், குழந்தை பிறப்பு அல்லது குழந்தை கரு உண்டாகக்கூடிய அமைப்பு. ஒரு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பு. பதவியோ அல்லது ஒரு பொறுப்போ கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா கடகராசிக்கு 5க்கும் 10க்கும் கூட யோகாதிபதி செவ்வாய் ராசியிலே நீச்சமானாலும் வக்கரகதியில் செஞ்சரிப்பது யோகம். அதுவும் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி வரை சுக்கிரனோட பார்வையோட பிருகமங்கல யோகமாக இருக்கிறார். அப்போ செவ்வாய் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் மிக 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 அனுகூலமான பலன்களை தர இருக்கிறார். செவ்வாய் உங்கள் ராசியிலே நீச்சமாய் வக்கரமாக இருப்பதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த மாதம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது மேலும் வெற்றிகரமான மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.